தாட்ஸ் கூட ஷேர் பண்றது ஃப்ரெண்ட்ஸ். அநேகர் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் பணம், ஆஸ்தி, ஆசீர்வாதம், பணம், ஐஸ்வர்யம் கடவுள் கொடுப்பார், ஐஸ்வர்யம் கொடுப்பார், கடவுள் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் அப்படி சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ அப்படின்னு பார்த்தா அம்பானி, உலக பணக்காரர் அம்பானி இருக்காரு, எத்தனை அதானி இருக்காரு, எவ்வளவு கோடிக்கணக்கான ஐஸ்வர்யம் பணக்காரர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவங்கள வந்து கடவுள் வந்து உண்மையான கடவுள் அவங்க தேடல, தொய்து கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அவங்கள யார் ஆசீர்வதிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்? அவங்கள வந்து அப்ப கடவுளே இல்லாம அவங்க கோடிக்கணக்கில் சொத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒரு கூட்டம் அப்ப பெரும் கூட்டம், ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிற பெரும் கூட்டம் பார்த்து எப்ப பார்த்தாலும் ஐஸ்வர்யம், பணம், ஆஸ்வதிப்பாரு, ஆடிகார் கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, அப்படி என்ன பண்றாங்க, ஐஸ்வர்யத்துக்கு குத்தில பண்றாங்க, போதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில கூட்டம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணும் வேணாம், நான் குப்பை, நான் குடிச்சிலே இருக்கிறேன், நான் சைக்கிளே போறேன், எனக்கு வந்து நம்ம ஐஸ்வர்யம் இருக்கு, நான் ஏயாவே இருக்கிறேன், நான் கஞ்சி குடிக்கிறேன், நான் கூழ் குடிக்கிறேன், எனக்கு ஒண்ணும் வேணாம், நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நான் வந்து அந்த ஐஸ்வர்யம் எனக்கு வேணாம், நான் பிச்சைக்காரனாவே நான் ஏயாவே இருக்கிறேன், நான் ஏயாவே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே தப்பு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையான அந்த பக்தன் என்ன எதுக்காக ஜெபிக்கிறாரோ ஒரு எளிமையான வாய்க்கு தான் ஜெபிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். எளிமையான என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவைக்கு ஒரு வீடு அது தேவை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாகனம் ஒரு தேவை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவைகள் வந்து ஒரு நமக்கு என்ன வாய் தேவையான பொருட்கள் எல்லாமே நமக்கு தேவை தான் ஃப்ரெண்ட்ஸ். எளிமையா வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஏழையா வாய்க்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், பணக்காரனும் வாய்க்கூடாது, பணக்காரவும் நம்ம வாய்க்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதிக ஐஸ்வர்யம் அந்த பக்தன் சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ், அதிக ஐஸ்வர்யச்சுன்னா நமக்கு வேட்டி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்வை, நம்ம உடல் நட எல்லாம் மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஐஸ்வர்யம் வேணும், சில பேர் என்ன பண்றாங்க, பரிசுத்தமா வாழ்ந்தா ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் கிடைக்கும், பரிசுத்தமா வாழணும், ஆசீர்வாதமும் பணமும் வேணும் அப்படின்னு ஒரு சிலர் போதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பரிசுத்தமா வாழணும், ஏழையா இருக்கணும் அப்படின்னு போதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பரிசுத்தமா வாழணும், நீதிமான வாழணும், உத்தமமா வாழணும், எளிமையான ஒரு வாழ்க்கை வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியமான ஒரு லைஃப். என்னன்னா எளிமையா வாழற வாழ்க்கை தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப ஐஸ்வர்யம் வந்தாலும் நமக்கு டேஞ்சர், ரொம்ப ஏழையா இருந்தாலும் நமக்கு டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு எளிமையான வாழ்க்கை வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நம்ம லட்சம் சம்பாதிக்கிறோம்னா நம்ம தேவைக்கு நம்ம வச்சு மீதி எல்லாரும் நம்ம எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க, அவ்வளவு உதவி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவைக்கு நம்ம வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் விரும்பக்கூடாது, தரித்திரத்தை விரும்பக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு எளிமையான வாழ்க்கை வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எனக்கு இன்னைக்கு தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கூட ஷேர் பண்ண விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரும் எளிமையா வாழணும், ஐஸ்வர்ய பணக்காரன் வாழக்கூடாது, தரித்திரம் வாழக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், எளிமையா வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.